ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து பெப்பர் ப்ரான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் வந்து நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கிடுவோம். அதில் வந்து சீரகம் போட்டுக்கிடுவோம். ஒரு கொஞ்சோன்னு சோம்பு போட்டுக்கிடுவோம். சோம்பு போட்டு நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே அதனுடைய எசன்ஸ் ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறோம்ப்பா. நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது அதனுடைய டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை சேர்த்துக்கிறணும். கருவேப்பிலை சேர்ந்து நல்லா கருவேப்பிலை அதில் நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டால் தான் இதில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பெரிய வெங்காயம் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம 2 இல்லாட்டி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கணுங்கிறத நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள் எப்படி அரைக்கலான்னு. கலர் மாறாமல் அரைக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு நல்லா அரைஞ்சிடட்டும். அரைஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரான் வந்து ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கிறேன் மஞ்சள் போட்டு. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு ப்ரான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்குவோம். இப்போதைக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா ப்ரான்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டுரும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறணும். ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி விட்டுறதுக்காக நம்ம இதை வந்து ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து நல்ல ஒரு தண்ணி விட்டு இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ என்னுடைய இதில் ப்ரானில் வந்து கொஞ்சமாக தண்ணினால கொஞ்சம் ஒரு 1/4 கோவல தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ரான் இதுகளுக்கெலாம் நம்ம பெப்பர் வந்து எப்படி அரைக்கணும்னு நம்ம சேனலில் போட்டிருக்குறோம். அந்த ரெசிப்பியில் உள்ள பெப்பர் மசாலாவை நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மசாலா வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப இந்த மாதிரி பெப்பர் கிரேவி, பெப்பர் சிக்கன் பெப்பர் மசாலா எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாயிருக்கும். இதை நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் வந்து ஒரு மீடியமான ஹீட்டில் வந்து நம்ம கடாயை விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், இது நல்லா ஒரு தண்ணி விட்டு நல்லா ப்ரான் வந்து இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய வேலை என்னென்னா, இந்த ப்ரான் வந்து இந்த தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு வற்றணும். இந்த டைமில் உங்களுக்கு மசாலா தேவை, இன்னும் கொஞ்சம் மசாலா தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா நல்லபடியாக மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டிருச்சு. இந்த டைமில் வந்து கொத்தமல்லி இலையை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு போட்டுருங்க. கொத்தமல்லி இலை எப்போவுமே நம்ம கடைசியில் போட்டால் தான் அதனுடைய வாசனை வந்து அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷு இதுகளுக்கெலாம் வந்து நீங்கள் கொத்தமல்லி போடுறது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் வச்சதில் நல்லா சுண்டி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் கடைசியாக அழகுபடுத்துறதுக்காக மறுபடியும் கொத்தமல்லி இலையை நம்ம போட்டு வதக்கி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான பெப்பர் ப்ரான் கிரேவி ரெடி. கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ.